Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் மட்டுமல்ல, போலி பட்டங்களுடன் மேலும் பலர் உள்ளனர் என பிரேம்சாந்த் தொலவத்த தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை நேற்று பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். இக்காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் மட்டும் 6 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. இவ்வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 13ஆம் தேதி வரை 3,162 இலங்கையர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல மாத்திரமின்றி பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க, மின்சக்தி அமைச்சர் புண்ணியஸ்ரீ குமார ஜெயக்கொடி, ஹர்ஷன சூரிய பெரும, அனில் கயந்த, பிமல் ரத்நாயக்க மற்றும் எரங்க குணசேகர உள்ளிட்டோரது கல்வி தகமைகள் பட்டங்கள் உண்மையானவையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தொலவத்த தெரிவித்தார். முன்னைய பாராளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் அதனை மறைக்கவில்லை. தமது கல்வி தகைமைகள் தொடர்பில் மக்களிடம் பொய் கூறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சபாநாயகர் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியிருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டார். சபாநாயகர் மாத்திரமின்றி இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றியிருக்கின்றனர். பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தன்னை விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவர் சாதாரண வைத்தியர் ஒருவர் மாத்திரமே. அதே போன்று நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கவும் கலாநிதி பட்டம் இல்லை என்று கூறப்படுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டிசம்பர் 15 முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இலங்கையில் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது இருதரப்பு விஜயம் இதுவாகும். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளதுடன் பரஸ்பர நலன் அடிப்படையிலான இருதரப்பு விவகாரங்கள் குறித்து பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியுடன் பேச்சுக்களில் ஈடுபட உள்ளார். அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலீட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்குடன் டில்லியில் நடைபெறும் வர்த்தக நிகழ்வொன்றில் ஜனாதிபதி திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார். மேலும் இந்த விஜயத்தின் ஒரு அங்கமாக அவர் புத்தகயாவிற்கும் விஜயம் செய்யவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை நேற்று பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருந்தது. தற்போது பல்வேறு அபிவிருத்தி நிலைகளில் உள்ள பல இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த தூதுக்குழுவில் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்களுடன் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இடம்பெற்றிருந்தனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் CWGC சாகரிகா போகாவத்த மற்றும் வெளிவிவகார அமைச்சின் தெற்காசிய மற்றும் சாக் பிரிவு பணிப்பாளர் நாயகம் நிலுக்க கத்துரு கமுவ ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் அபிவிருத்தி பணிகளை இந்தியாவின் அதானி குழுமம் ஆரம்பிக்க வேண்டும் என துறைமுக விவகாரங்களுக்கான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனத்தின் மன்னார் காற்றாலை மின் திட்டம் இலங்கைக்கு சாத்தியமில்லை என்பதாலேயே அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதென அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக மேற்கு முனையம் திட்டத்திற்கான நிதி தேவைகள் எழுந்துள்ளன என குறிப்பிட்டுள்ள அவர், அந்த திட்டத்திற்கு நிதி வழங்குவதற்கு முன்வந்த அமெரிக்க நிறுவனத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் இடையில் பிரச்சனை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதானி குழுமம் ஏற்கனவே இந்த விடயத்திற்கு தீர்வை கண்டுள்ளது என தெரிவித்துள்ள அவர், தனது சொந்த நிதியிலிருந்து அதானி குழுமம் இந்த திட்டத்திற்கான நிதியை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார்.
கொழும்பு துறைமுகத்தில் மிக விரைவில் அதானி குழுமம் தனது நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ள அவர், அது இலங்கைக்கும் துறைமுக அதிகார சபைக்கும் பயனளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச பத்திரங்களின் மறுசீரமைப்பை இலங்கை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தெரிவித்துள்ளார். சமீபத்திய வரலாற்றில் மிகவும் சிக்கலான மற்றும் சவாலான இறையாண்மை கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முடித்ததாக அவர் தனது தளத்தில் பதிவொன்றை இட்டு குறிப்பிட்டுள்ளார். இதனை நிதி அமைச்சும் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதன்படி இறையாண்மை பத்திரம் வைத்திருப்பவர்களிடமிருந்து 98% பேர் பத்திர பரிமாற்றத்தில் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களின் மறுசீரமைப்பு தற்போதுள்ள பத்திரங்களுக்கு புதிய பத்திரங்களை பரிமாற்றிக் கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கப்படும் என நிதி அமைச்சு முன்னதாக அறிவித்திருந்தது. அதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு கடந்த நவம்பர் 26 இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டது. அப்போது நிலுவையில் உள்ள பத்திரங்களின் மதிப்பு 12.55 பில்லியன் டாலர்களாக இருந்ததால் அதற்கேற்ப பத்திரங்கள் மறுசீரமைக்கப்பட இருந்தன என்றுள்ளது. இவ்வருடத்தின் ஜனவரி மாதம் 1 நவம்பர் 13 வரை 3,162 இலங்கையர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் 1,77,804 ஆண்களும் 1,22,358 பெண்களும் உள்ளடங்குவர். கடந்த 2022 ஆண்டில் 3,10,948 இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளனர். இவர்களில் அதிகளவானோர் ஐக்கிய அரபு அமீரகம் ராச்சியத்துக்கு சென்றுள்ள நிலையில் அவர்களின் எண்ணிக்கை 49,499 ஆகும். அதன்படி 2024 ஆண்டின் தென் கொரியாவிற்கு 7,002 பேரும், இஸ்ரேலுக்கு 9,211 பேரும், ருமேனியாவுக்கு 10,274 பேரும், ஜப்பானுக்கு 8,251 பேரும் வேலை வாய்ப்புக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், மருதங்கேணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேரும் மற்றும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். இதுவரை இக்காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் 6 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் இக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். இந்நோயாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகளில் 3 பேருக்கு எலிக்காய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்காய்ச்சல் பரவி வரும் மேற்படி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்படின் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரச மருத்துவமனையை நாடும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் சில்வாவை எதிர்வரும் 20 வரை விளக்கமறியலில் வைக்க ரத்தினபுரி நீதிவான் சமன் டி.கே. பரணலியனகே உத்தரவிட்டார். 14 கோடி ரூபாய் பெறுமதியான ரத்தின கற்கள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் பலாத்காரமாக கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின்படி முறைப்பாட்டாளருக்கு ஒரு தலைப்பட்சமாக சொத்தை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு பிரிவின் சந்தேக நபரான உதவி போலீஸ் அத்தியட்சகரை கைது செய்து ரத்தினபுரி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 குறிவிட்ட ரத்னக்கல் வர்த்தகர் ஒருவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு வந்து தனது சுமார் 14 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து பலாத்காரமாக அபகரிக்கப்பட்டதாக முறைப்பாடு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒரு தலைப்பட்சமாக செயற்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பொது முறைப்பாடு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின்படி உதவி போலீஸ் அத்தியட்சகர் கைது செய்யப்பட்டு ரத்னபுரி நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
இதன்போது உரிய விசாரணையின்றி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதியின் சட்டத்தரணி நலிந்த இந்திரதிச திறந்த நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.